வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சந்தோஷம் தரும் சனிப்பயிற்சி. சனிப்பயிற்சி பற்றிய சில கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். சனிப்பயிற்சி என்று சொல்கின்ற போது மக்களுடைய மனதிலே என்ன கணிப்பு தோன்றுகிறது என்றால், நாம் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போவதைப் போல இந்த ராசியிலிருந்து இந்த ராசிக்கு பெயர்கிறார் என்று மனதில் ஒரு பாவனை வைத்திருக்கின்றோம். அந்த நேரத்தில், அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்கின்ற நேரத்தில் அர்ச்சனை, ஆராதனை, வழிபாடுகளை செய்தால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். இதிலேயும் குறிப்பாக என்னென்ன ராசிக்காரர்கள் இந்த சிறப்பு பூசையிலே கலந்து கொண்டால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து நிவர்த்தி பெற்றுவிடலாம் என்றும் ஆசை காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இதனுடைய தாத்பரியம், தத்துவார்த்தம் அல்லது உண்மை நிலை என்ன, இதை தெரிந்து கொண்டால்தான் எல்லா காலத்திலும் சனி பகவான் நமக்கு நன்மையே செய்யக்கூடிய ஒரு புனிதமான நிலையை நாம் எட்ட முடியும். அதற்காகத்தான் இந்த விளக்கம். பொதுவாக ஒரு கிரகத்தினுடைய ஆற்றல் எவ்வளவு இருக்கும் பாருங்கள். சின்ன உதாரணம், வீட்டில் இந்த டெலிவிஷனுக்கு ஆண்டனா ஒரு காலத்தில் வச்சுட்ருப்போம். நம்ம கட்டிங், பிளேயர், ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாம் வச்சு ரொம்ப டைட் பண்ணி அந்த ஆண்டனாலாம் மாட்டும், அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் மாட்டி விடுவோம், 23 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு. ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தோம்னாக்க சில எலிமெண்ட் கீழே விழுந்து கிடக்கும். யார் அதை உருவி கீழே போட்டாங்க? காற்று. அப்போ காற்றுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டா? நாம் உபகருவிகளை வைத்து வலிமையோடு அதை இறுக்கி வைத்த அந்த கம்பிகளை சாதாரணமாக உருவி கீழே போடக்கூடிய அளவுக்கு காற்றுக்கு சக்தி இருக்கிறதா என்று யோசிக்கின்ற போது, தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றல், அது தென்னைதனை சாய்த்துவிடும் புயலாக வரும்போது. கண்ணதாசன் சொன்னதுக்கு உண்மைதானே? அப்போ காற்றுக்கே இவ்வளவு சக்தி உண்டு என்றால் இவற்றுக்கெல்லாம் மூலமாகிய கோள்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? அவ்வளவு சக்தி வாய்ந்த கோளை ஒரு பூஜை மூலம் மாற்றிவிட முடியும் என்று நம்புகிறோமே. என்ன சொல்லலாம்? சனியும் குருவும் மிக மிக சக்தி வாய்ந்த கோள்கள். அதை ஒரு பூசை பொருட்கள் மூலமோ சில மந்திரங்கள் மூலமோ மாற்றிவிட முடியாது என்பதுதான் கசப்பான, நிதர்சனமான, சத்தியமான உண்மை. சரி, இதை எப்படி நாம் பயன் கொள்வது என்ற விளக்கம் நமக்கு வேண்டும். இப்போ பொதுவாக சனி கோள் 30 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடிக்கும். சூரியனை சுற்றி வருகின்ற சனி கோள் 30 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முழுமைப்படுத்தும். 12 ராசிகள் என்று சோதிட சாஸ்திரத்தில் பிரித்திருக்கிறாங்க. அப்போ அந்த 12 ராசிகளை 30 ஆண்டுகளுக்கு பிரித்து பார்த்தோம் என்றால் ஒரு ராசிக்கு 2.5 ஆண்டுகள் என்று கணக்கு வரும். தொடர்ந்து ஒரு 3 ராசிகளில் பயணிக்கின்ற போது நன்மைகள் விளையும். நல்ல ஒரு தொழில், வாழ்க்கை, வீடு, இதெல்லாம் அமைகின்ற காலத்தை பார்த்தோம் என்றால் சனியினுடைய ஆட்சி காலத்தில் பொங்கு சனி அல்லது விக்கிரம சனி சொல்லக்கூடிய காலத்தில் நிகழ்ந்திருக்கும். திடீரென்று தொழில் நசிந்து போவது, பிரச்சனைகள் வருவது, நோய்கள் தாக்குவது என்றெல்லாம் பார்த்தோம் என்றால் இதற்கு மாற்றாக வரக்கூடிய நல சனி அல்லது மங்கு சனி என்று சொல்லக்கூடிய 3 ராசிகளில் பயணிக்கின்ற காலம் 7.5 ஆண்டுகள்.
உண்மையில் சனி நமது வாழ்க்கையில் எப்படி நல்லது கெட்டதை தருகிறது என்பதை சிந்திக்கின்ற போது நம்முடைய ஆத்மாவில் பதிந்திருக்கின்ற கர்ம வினைகள் அதை தூண்டிவிடுகின்ற ஆற்றல் கோள்களுக்கு உண்டு. ஏனென்றால் அடிப்படையில் நவக்கோள்கள் அவற்றின் அலைவீச்சு தான் நம்முடைய உடலிலே 7 தாதுக்கள் அமைந்ததற்கே காரணம். மேலும் நல்லது கெட்டது சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சிந்தனை ஆற்றல் வந்ததற்கு காரணம். எனவே நட்சத்திரங்கள் இல்லாமல் கோள்கள் இல்லாமல் நாம் பிறந்திருக்க முடியாது. அதே சமயத்தில் நாம் செய்கின்ற செயல்கள் அது இயற்கை நீதிக்கு தெய்வ நீதிக்கு ஒத்ததாக இருக்கும் என்றால் அதற்கு எல்லா நன்மைகள் தான் பரிசாக கிடைக்கும், துன்பங்களே வராது. அப்போ துன்பங்கள் வருகின்றன என்றால் என்ன காரணம்? நாம் செய்த தீவினை பதிவுகளே காரணம். நம்முடைய முன்னோர்களும் நாமும் செய்த தீவினைகள். பிறப்பதற்கு முன்பு வரைக்கும் உள்ளதை சஞ்சித கர்மா என்று பெரிய மூட்டையாக சொல்வார்கள். 3 வயதிலிருந்து இன்று இந்த வினாடி வரைக்கும் நாம் செய்ததெல்லாமே தன் வினை, பிராப்த கர்மா. இந்த 2 அடுக்கு வினைப்பதிவுகளை ஒட்டித்தான் ஆகாமிய கர்மா என்ற பின்வினை, அதற்கான எண்ணம் தோன்றும். இதை நாம் சிந்தித்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். எப்படி கோள்கள் தான் மனித வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்றன என்றால் எல்லோருக்கும் ஒரே சனி கிரகம்தானே, ஒரே உலகம்தானே. இல்லை எண்கள் படி எடுத்துக்கொண்டால் நியூமராலஜி 1 முதல் 0 வரைக்கும் 10 எண்கள் தானே. அப்போ உலக மக்கள் அனைவரையும் 10 தொகுதியாக பிரிக்க முடியுமா? அல்லது நட்சத்திரத்தின் கணக்குப்படி 27 தொகுதிகளாக மக்களை பிரிக்க முடியுமா? இல்லையே. அப்போ ஏதோ காரணம் இருக்கிறது இல்லையா? அதுதான் கர்ம வினைகள் என்று சொல்கின்றோம். நம்முடைய ஆத்மாவிலே இருக்கின்ற பாவ புண்ணிய கணக்கு. இதில் சனி, அதாவது 7.5 சனி, அது விக்ரம சனியாக இருக்கின்ற அந்த நட்சத்திர கட்டங்களிலே 3 ராசிகளுக்கு பயணிக்கின்ற காலத்தில் நம்முடைய ஆத்மாவில் இருக்கின்ற புண்ணிய பதிவுகளை தூண்டிவிடுகிறது. அதன் விளைவாக நல்ல ஒரு தொழில், நல்ல வாழ்க்கை துணை, ஒரு வீடு கட்டுதல், இப்படி அளவு ஒரு பதவி உயர்வு இவற்றை நன்மைகள் கிடைக்கின்றனவே தவிர சனி நமக்கு கொடுப்பதில்லை. என்ன செய்கிறது? நம்முடைய ஆத்மாவில் இருக்கின்ற புண்ணியங்களை தூண்டிவிடுகிறது. இதே போல அடுத்த ஒரு 3 ராசிகளில் பயணிக்கின்ற போது அந்த நல சனி என்ற வகையிலே துன்பத்தை கொடுக்கக்கூடிய பாவப்பதிவுகளை தூண்டிவிடுகிறது. இப்போ இந்த 2 நிலைகளிலேயும் நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது சனி கோள் என்ன செய்கிறது என்றால் நம்முடைய ஆத்மாவில் உள்ள பதிவுகளை தூண்டிவிடுகிறது. அப்படி தூண்டிவிடுகின்ற போது அந்தந்த பதிவுகள் வெளிப்பட்டு அந்த செயல்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகி அந்த செயலை செய்ய வைத்து அதற்கான விளைவை சந்திக்க வைக்கிறது. இப்போ ஒரு கற்பனையாக நம்முடைய ஆத்மாவிலே புண்ணியம் மட்டுமே இருக்கிறது என்று பாவித்துக் கொள்வோம். இப்போ சனி எந்த கோணத்தில் இருந்து தாக்கினாலும் நம்முடைய ஆத்மாவிலே புண்ணியம் தானே வெளியே வரும். அப்போ துன்பம் வரக்குவதற்கு வாய்ப்பு கிடையாது இல்லையா? அதனால்தான் நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் என்கிறார் மகர்ஷி. எந்த கோளும், சனியாவது குருவாவது ராகு கேதுவாவது, எந்த கோளும் நமக்கு துன்பத்தை செய்வது இல்லை, நன்மைகளை மட்டுமே செய்கின்றன. என்ன நன்மை? நாம் பிறந்ததற்கே காரணம் நட்சத்திர தொகுதிகளும் நவக்கோள்களும் பூமியின் பஞ்சபூத சேர்க்கையும் தான். அதனால் நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க ஊமையற்ற ஆற்றலால்
உலகங்கள் அத்தனையும் உருளே ஒரு கொத்து போல் தன் மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே என்கிறார். அதனால் கோள்கள் மீது கிரகங்கள் மீது தவறு சொல்லவே கூடாது, குறை சொல்லவே கூடாது. எல்லாமே நம்முள் இருக்கின்ற வினை பதிவுகளைத்தான் பிரதிபலிக்கின்றனவே தவிர, வெளிப்படுத்துகின்றனவே தவிர அதுவாக ஒன்றும் செய்யாது. அந்த கோள்கள் இடம்பெறுகின்ற போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன தாக்கத்தை செய்ய முடியும் என்றால், உடல் ரீதியான சில உபாதைகளை தோற்றுவிக்க முடியும். டெம்பரரி டிசார்டர். அந்த குறைபாடுகளை நீக்குவதற்கு இயற்கையே பொறுப்பெடுத்து நமக்கு மூலிகைகளை தந்திருக்கிறது. இதே மகிழ்ச்சி அவர்கள் சிறப்பாக விளக்கி சொல்வார்கள். மூல ஈகை மூலிகை, மூலமாகிய இறைவெளியே தந்த கொடை மூலிகை வைத்தியம். ஏனென்றால் நாம் கருவான போது இருந்த கோள்களின் இடம் தொடர்ந்து அவற்றுடைய சஞ்சாரத்தால் மாறிக்கொண்டிருக்கும் இல்லையா? அப்போது கருவாகின்ற போது இருந்த ஒரு ரசாயன அமைப்பு, கெமிக்கல் காம்பினேஷன், கோள்களின் சஞ்சாரத்தால் மாறிக்கொண்டே வருகின்ற போது இந்த ரசாயனத்திலே நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். அதை சமன்படுத்துவதற்குத்தான் மருத்துவம், சித்த ஆயுர்வேத மருத்துவங்கள் மூலிகை சார்ந்தவை. இது கோள்களின் தாக்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய அந்த உடல் நல கோளாறுகளை சரிப்படுத்திவிடும். அடுத்து சில நோய்கள், அதை கண்ம நோய் என்று சொல்லுவோம், பாவத்தால் வெளிப்படுகின்ற நோய்கள். எவ்வளவு காலம் அந்த பாவத்தின் விளைவால் வந்த இந்த நோயால் அவஸ்தைப்பட வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அதுவரைக்கும் எந்த மருந்தும் அந்த வியாதியை குணப்படுத்த முடியாது. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்றும், ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்றும் ஊழ் பற்றிய விளக்கத்தை 38ஆம் அதிகாரத்தில் வள்ளுவப்பெருந்தகை விளக்கியிருக்கின்றார். எனவே நம்முடைய கண்ம வினைகளே இந்த நோய்களை, வாழ்க்கை சிக்கல்களை உருவாக்குகின்றனவே தவிர கோள்கள் காரணம் அல்ல. எனவே இதை நாம் புரிந்து கொண்டு இயற்கை நீதிக்கு, தெய்வ நீதிக்கு ஒத்தபடி வாழக்கூடிய மன மாற்றத்தை, மன பக்குவத்தை பெற வேண்டும். அதை பெற்றுவிட்டோம் என்றால் அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஏற்கனவே உள்ள பதிவுகளின் தாக்கத்தால் சில குறைகள், நோய்கள் வரலாமே தவிர இன்று முதல் நாம் செய்கின்ற தர்மம் சார்ந்த செயலின் விளைவாக நன்மைகள் மட்டுமே வந்து கொண்டிருக்கும். அப்போ காலத்தால் பாவங்கள் குறைந்து கொண்டே வந்து ஒரு சந்ததியில் பாவமே இல்லாத ஒரு பக்குவத்தை நம்முடைய ஆத்மா எட்டிவிடும். அதன் பிறகு பிறக்கின்ற குழந்தைகள் அவதார புருஷர்களாக தெய்வீகத்தன்மை வாய்ந்தவர்களாக, மகிழ்ச்சி போல, கிருஷ்ண பரமாத்மா போல, ராமன் போல அவதார புருஷர்களாகவே பிறப்பார்கள், நிறைவாக வாழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்ததி மாற்றத்திற்கு இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்றால், உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும், கடமையின் வழியே வாழ்ந்திடுவோம். ஒரு கர்ம யோகியாக வாழ்ந்து பார்த்துவிட வேண்டும். இதுதான் நம் கையில் உள்ள சனி பேச்சு, குரு பேச்சு, மற்ற கோள்களின் தாக்கத்தால் வரக்கூடிய துன்பங்களை நீக்குகின்ற ஒரே பரிகாரம், உண்மையான பரிகாரம். இதை உணர்ந்து பயன்கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.